சேனலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண விவசாய போதனாசிரியர்கள் தொழிற்சங்கம் இன்று அடையாள சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. ராயல் பார்க் கொலை வழக்கில் மைத்ரிபால சிறிசேன $1 மில்லியன் இழப்பீட்டை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தை 2 நாட்கள் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலை பாடத்திட்டத்தில் தேர்தல் பாடங்களை இணைக்க தேர்தல் ஆணையகம் கல்வி அமைச்சகத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் கைது செய்யப்பட்ட பூச சிறைச்சாலை அதிகாரியை பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. $77 மில்லியன் மோசடியில் சிக்கிய அரச ஊழியர் 2 எதிராக விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவை தொடர்ந்து புதிய பாப்பரசர் யார் என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் எழுந்துள்ளது. நியூசிலாந்தில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் எதிர்வரும் 15ஆம் நாள் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய நாள் யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி AA ஆனந்தராஜாவின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. புதைகுழியை அகழ்வதற்கான நிதி மத்திய அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மே மாதம் 15ஆம் நாள் அகழ்வு பணிகளை மேற்கொள்வது என்று இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி ஆய்வு பணிகளை முன்னெடுத்த மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவ இது தொடர்பான ஆய்வை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளார். அதனால் அவர் எதிர்வரும் 3ஆம் நாளளவில் அங்கு ஆரம்ப கட்ட கள ஆய்வு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிந்து பாத்தி மயானத்தில் இருந்து இதுவரை மீட்கப்பட்ட 40 சிதிலங்களில் 2 சிதிலங்கள் விலங்குகளின் என்புகள், ஏனைய அனைத்தும் மனித என்பு தொகுதிகளுடன் தொடர்புடையவை என்ற விடயம் ஏற்கனவே நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த கலந்துரையாடலில் நல்லூர் பிரதேச சபையின் பிரதிநிதிகள், சட்ட மருத்துவ அதிகாரிகள், ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். வடமாகாண விவசாய போதனாசிரியர்கள் தொழிற்சங்கம் இன்று அடையாள சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. வடமாகாண விவசாய போதனாசிரியர்கள் தொழிற்சங்கம் இன்று ஒரு நாள் அடையாள சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. வடமாகாண விவசாய போதனாசிரியர்கள் தொழிற்சங்கத்தினால் கோரப்பட்ட தொழில் முறைமை கோரிக்கைகளுக்கான நிரந்தர தீர்வு வழங்கப்படாமையினாலும் கால நீடிப்பு செய்வதனாலும் வடமாகாண விவசாய அமைச்சு மற்றும் திணைக்களத்தின் எதேச்சதிகாரமான நிர்வாக மற்றும் நிதி நடைமுறைகளுக்கு தீர்வு கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஏனைய மாகாணங்களினை விட வடமாகாண விவசாய போதனாசிரியர்கள் எதிர்கொள்ளும் நீண்டகால நிர்வாக மற்றும் நிதி தொடர்பான தொழில்முறை கோரிக்கைகள் நிவர்த்தி செய்யப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வடமாகாண விவசாய திணைக்களம் மற்றும் திணைக்களத்தின் நிலையற்ற நிர்வாக மற்றும் நிதி கொள்கையினை கண்டித்து ஒரு நாள் சுகையின விடுமுறை போராட்டம் நடத்தப்படுகின்றதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் இன்றைய நாள் விவசாயிகளுக்கு ஏற்படும் சேவை தடைகளுக்கு வடமாகாண விவசாய பணிப்பாளரே பொறுப்பாளியாவார் எனவும் தெரிவித்துள்ளனர். ராயல் பார்க் கொலை வழக்கில் மைத்ரிபால சிறிசேன $1 மில்லியன் இழப்பீட்டை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராயல் பார்க் கொலை வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன $1 மில்லியன் இழப்பீட்டை செலுத்தி முடித்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபருக்கு மன்னிப்பு வழங்கிய குற்றத்துக்காக விதிக்கப்பட்ட இழப்பீட்டையே சிறிசேன முழுமையாக செலுத்தி முடித்துள்ளதாக அவரின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். முன்னதாக ராயல் பார்க் கொலை குற்றவாளி ஜூட் ஜெயமகாவை மன்னித்து சிறிசேன பிறப்பித்த உத்தரவை உயர் நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ரத்து செய்து அது அரசியலமைப்புக்கு விரோதமானது என்று தெரிவித்திருந்தது. எனவே பிரதிவாதியான மைத்ரிபால சிறிசேன மனுதாரருக்கு $1 மில்லியன் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2005ஆம் ஆண்டு ராயல் பார்க் வீட்டு தொகுதியில் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த யுவான் ஜான்சன் என்பவரை கொலை செய்த வழக்கில் ஜெயமகாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தை 2 நாட்கள் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தை 2 நாட்கள் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் நாள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் மே மாதம் 5ஆம் நாள் மற்றும் 6ஆம் நாள் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் மூடப்படும் என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மாநகர சபையின் இலக்கம் 6 மற்றும் 7 ஆகிய பிரிவுகளின் வாக்களிப்பு நிலையமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் அலுவலகம் செயற்பட உள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாடசாலை பாடத்திட்டத்தில் தேர்தல் பாடங்களை இணைக்க தேர்தல் ஆணையகம் கல்வி அமைச்சகத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. பாடசாலை பாடத்திட்டத்தில் தேர்தல் பாடங்களை இணைப்பதற்கு தேசிய தேர்தல் ஆணையகம் கல்வி அமைச்சகத்துடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. பொதுமக்களிடையே அரசியல் கல்வியறிவை அதிகரிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதன்படி தரம் 8 பாடத்திட்டத்தில் தேர்தல் கல்விகளை இணைக்க திட்டங்கள் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஷமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசு கல்வி முறையில் சிவில் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து போதுமான கவனம் செலுத்தப்படாததால் முறையான கல்வி மூலம் அரசியல் கல்வியறிவு வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் கைது செய்யப்பட்ட பூச சிறைச்சாலை அதிகாரியை பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பூச சிறைச்சாலை அதிகாரியை பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 17ஆம் நாள் கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் பூச சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கொழும்பு குற்றப்பிரிவினால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 17ஆம் நாள் கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கொக்குனாவல முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் நடந்த அன்று சந்தேக நபரான கனேமுள்ள சஞ்சீவவை சந்தேக நபரான சிறைச்சாலை அதிகாரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்ததாக தெரிவித்தனர். இந்த நிலையில் அவர் கடமை தவறியதால் இந்த குற்றம் நடந்ததா என்பதை கண்டறிய விசாரணை நடத்தி வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். அத்தோடு துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்ய சந்தேக நபரான அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். சந்தேக நபரின் தொலைபேசி அழைப்புகளின் பதிவை அளிக்க காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியதன் அடிப்படையில் சந்தேக நபரின் தொலைபேசி அழைப்புகளின் பதிவை அளிக்க காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியதன் அடிப்படையில் சந்தேக நபரை 21ஆம் நாள் வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 77 மில்லியன் ரூபாய் மோசடியில் சிக்கிய அரசு ஊழியர் 2 எதிராக விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. 77 மில்லியன் ரூபாய் மோசடியில் சிக்கிய அரசு ஊழியர் 2 எதிராக விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்ட சப்ரகமுவ மாகாண சபையின் பெண் உதவி இயக்குனர் மற்றும் சப்ரகமுவ மாகாண சபையின் கீழ் உள்ள ஒரு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஆகியோருக்கு எதிராகவே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இருவரையும் மே 8ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு எம்பிலிப்பிட்டிய நீதவான் திலின மகேஷ் பீரிஸ் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சப்ரகமுவ மாகாணத்தில் 77 சாலை மற்றும் விளையாட்டு மைதான திட்டங்கள் தொடர்பான ஆவணங்களை போலியாக தயாரித்து சபைக்கு 77 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குறித்த இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த மோசடியுடன் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சப்ரகமுவ மாகாணத்தில் 77 சாலை மற்றும் விளையாட்டு மைதான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சாலைகள் அல்லது விளையாட்டு மைதானங்கள் உண்மையில் கட்டப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டு தணிக்கை விசாரணையின் மூலம் இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது. சப்ரகமுவ மாகாண சபை நடத்திய விசாரணைகளில் 2016 மற்றும் 2017ஆம் ஆண்டுகளில் சாலைகள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் உட்பட 77 திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டதாக கூறி தவறான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு நிதி மோசடி செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது விளக்கமறியலை நீடிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று வீதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 295.10 விற்பனை பெறுமதி 303.75 பதிவாகியுள்ளது. ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 394.06 விற்பனை பெறுமதி 408.38 பதிவாகியுள்ளது.
யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 334.12 விற்பனை பெறுமதி 347.14 பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 211.97 விற்பனை பெறுமதி 220.77 பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 186.90 விற்பனை பெறுமதி 196.60 பதிவாகியுள்ளது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 224.11 விற்பனை பெறுமதி 233.97 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவை தொடர்ந்து புதிய பாப்பரசர் யார் என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் எழுந்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபை தலைவராக இருந்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவை தொடர்ந்து புதிய பாப்பரசர் யார் என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் எழுந்துள்ளது. அதன்படி கர்தினால்கள் கூட்டம் இது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ள நிலையில் புதிய பாப்பரசரை தேர்வு செய்வதற்கான கர்தினால்களின் கான்க்ளேவை அடுத்த மாதம் 7ஆம் நாள் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 252 கார்டினால்கள் உள்ள நிலையில் பாப்பரசரை தேர்வு செய்வதற்கான வாக்களிக்கும் தகுதி படைத்த 80 அவைக்கு உட்பட்டவர்கள் 135 பேர் ஆவர். இவர்கள் தங்களுக்குள்ளே இருந்து ஒருவரை புதிய பாப்பரசராக தேர்வு செய்வார்கள். இந்த நிலையில் அடுத்த பாப்பரசர் போட்டியில் ஹங்கேரியைச் சேர்ந்த கர்தினால் பீட்டர் எர்டோ, பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த கர்தினால் லூயிஸ் ஆண்டோனியோ டாக்லே, ஆப்பிரிக்காவின் கானாவை சேர்ந்த கார்டினால் பீட்டர் டர்க்சன், இத்தாலியைச் சேர்ந்த கர்தினால் பியட்ரோ பரோலின் ஆகியோர் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் கர்தினால் பியட்ரோ பரோலின் அடுத்த பாப்பரசராக அதிக வாய்ப்பு இருக்கின்றது என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன. பியட்ரோ பரோலினுக்கு 41% ஆதரவு இருப்பதாகவும் அடுத்ததாக லூயிஸ் ஆண்டோனியோ டோக்லேக்கு 29% ஆதரவும் இருப்பதாக கணிப்புகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. நியூசிலாந்தின் இன்வெர்கார் நகரில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தினால் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்து வீட்டை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இருப்பினும் இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.